Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 9 rectification of errors உடைய exercise 7th sum பார்க்கலாம். The following errors were located at the time of preparing trial balance. Rectify them. A personal expense of the proprietor 200 rupees was debited to traveling expenses account. அதாவது proprietor உடைய personal expensesக்காக 200 rupees வந்து எடுத்திருக்காங்க. அதை traveling expenses accountல debit பண்ணிருக்காங்க. So இந்த என்ட்ரியை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கான ஒரிஜினல் என்ட்ரி எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா ப்ரொப்ரைட்டருடைய ஓன் யூஸ்க்காக அமௌண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது டிராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் வரணும். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு வர வேண்டியது என்ன பண்ணிட்டாங்கன்னா டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டாங்க. அதாவது டிராவலிங் எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தானே கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. ஸோ இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஒன் சைடு எரர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் என்ட்ரியில என்ன இருக்கு, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு, அதை எடுத்து அப்படியே டெபிட்ல எழுதிக்கோங்க, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு. நெக்ஸ்ட் ராங் என்ட்ரியில டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஆப்போசிட் என்ட்ரியா போடணும். இது வந்து டெபிட்ல இருக்கு அப்படின்றதுனால நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். டு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுதான் ரெக்டிஃபைங் என்ட்ரி. ஆன்சர்ல ரெக்டிஃபைங் என்ட்ரிஸ் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட் ருபீஸ் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. போட்டுட்டு டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. பீயிங் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டட் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. அமௌண்ட்ல 200 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல எழுதிக்கோங்க. Goods of rupees 400 purchased from Ramesh on credit was wrongly credited to Ganesh account. அதாவது ரமேஷ் கிட்ட இருந்து கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், கிரெடிட்டுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், ஆனா அதை கணேஷுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டாங்க, நேம் வந்து மாத்தி போட்டுட்டாங்க. ஓகேவா? சோ இதுக்கான ஒரிஜினல் என்ட்ரி என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ரமேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா நம்ம வந்து இது கிரெடிட் பர்ச்சேஸ் தான் பண்ணிருக்கோம். சோ நார்மலா நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். இங்க ரமேஷ் கிட்ட இருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ரமேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் ஒரிஜினல் என்ட்ரி வரணும். ஆனா ராங்கா என்ன பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கணேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை, கீழே இருக்கிற கிரெடிட் சைட்ல தான் நம்மளுக்கு தப்பா என்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண போறோம். ரெக்டிஃபைங் என்ட்ரியில ஃபர்ஸ்ட் ரமேஷ் அக்கௌண்ட் ஒரிஜினல் என்ட்ரியில ரமேஷ் அக்கௌண்ட் நம்மளுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட்ல தான் இருக்கு. ஸோ அதை எடுத்து நம்ம அப்படியே கிரெடிட் சைட்ல எழுதணும், டு ரமேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு. ராங் என்ட்ரியில பாத்தீங்கன்னா கணேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கு இல்லையா, இதை நம்ம டெபிட் பண்ணிக்கணும். ஸோ கணேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு ரமேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ஆன்சர் போட்டுக்கணும். ஸோ ஆன்சர்ல கணேஷ் அக்கௌண்ட் டெப்டார் 400 rupees டெபிட்ல எழுதிக்கோங்க, டு ரமேஷ் அக்கௌண்ட் 400 rupees கிரெடிட்ல எழுதிக்கோங்க. பீயிங் ராங் கிரெடிட் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், an amount of 500 rupees paid as salaries to Madhi was debited to his personal account. அதாவது 500 rupees சேலரியா பே பண்ணிருக்காங்க மதிக்கு, ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்க, மதியோடைய பர்சனல் அக்கௌண்ட்ல போட்டுட்டாங்க. ஸோ சேலரி நம்ம பே பண்றோம் அப்படின்னா சேலரி அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் தான் போடணும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மதி அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ ஒரிஜினல் என்ட்ரி நமக்கு சேலரிஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட்னு வரணும். ராங் என்ட்ரியில மதி அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட், அதாவது மதியை வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும், கீழே இருக்கிற கேஷ் அக்கௌண்ட் ரெண்டுமே காமனா இருக்கு, அதை அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் சேலரிஸ் அக்கௌண்ட் ஒரிஜினல் என்ட்ரியில் இருக்கிறதுனால டெபிட்ல இருக்கிறதுனால அப்படியே எடுத்து நம்ம டெபிட்ல எழுதிக்கலாம், சேலரிஸ் அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு. நெக்ஸ்ட் ராங் என்ட்ரியில மதி இருக்கு இல்லையா, மதி வந்து டெபிட்ல இருக்கிறதுனால நம்ம அதை கிரெடிட் பண்ணிக்கணும், டு மதி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். ஆன்சர்ல சேலரி அக்கௌண்ட் டெப்டார் டு மதி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அமௌண்ட்ல 500 rupees போட்டுருங்க. பீயிங் ராங்லி டெபிட்டட் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், an amount of 2700 rupees paid for extension of the building was debited to repairs account. இந்த டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்காக, அதாவது பில்டிங்கை எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்காக 2700 rupees பே பண்ணிருக்காங்க. அது ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பேர்ஸ்க்கு பே பண்ண மாதிரி எழுதிட்டாங்க. ஓகேவா? ஸோ பில்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்காக ஆகிற சார்ஜஸ், அதுக்காக ஆகிற செலவுகள் எல்லாமே பில்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு தான் நம்ம போடணும். ஓகே, இங்க வந்து ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தப்பா போட்டுட்டாங்க. இதுக்கான ஒரிஜினல் என்ட்ரி என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பில்டிங் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா பில்டிங்கோட எக்ஸ்டென்ஷனுக்காக நம்ம பே பண்ணிருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம பில்டிங் அக்கௌண்ட் தான் போடணும். கேஷ் பே பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம கீழே கிரெடிட் பண்றோம். ஓகே, இப்ப ராங்கா என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு போட்டாங்க, டெபிட்டட் டு ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட், கீழே இருக்கிற கேஷ் அக்கௌண்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை, அதை அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட்,
பில்டிங் அக்கௌண்ட் வந்து நமக்கு ஒரிஜினல் என்ட்ரில இருக்குது இல்லையா, ஸோ அது டெபிட்ல இருந்தா அப்படியே நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். பில்டிங் அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு ரெக்டிஃபைங் என்ட்ரில எழுதிக்கோங்க. ராங் என்ட்ரில ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ ராங் என்ட்ரின்றதுனால நம்ம ஆப்போசிட் என்ட்ரி போடணும் இல்லையா, ஸோ டெபிட்ல இருக்கிறதுனால நம்ம அதை கிரெடிட் பண்ணிக்கணும். டு ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆன்சர்ல பில்டிங் அக்கௌண்ட் டெப்டார் டு ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. அமௌண்ட்ல 2700 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கோங்க. நரேஷன்ல பீயிங் ரிப்பேர்ஸ் ராங்லி டெபிட்டட் நவ் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் a credit sale of goods of 700 rupees on credit to மேகலா was posted to கிருஷ்ணன்ஸ் அக்கௌண்ட். அதாவது மேகலா அப்படின்றவங்களுக்கு நம்ம கிரெடிட் சேல் பண்ணிருக்கோம் 700 rupeesக்கு. அதானா கிருஷ்ணனுடைய அக்கௌண்ட்ல போய் போஸ்ட் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ மேகலாக்கு நம்ம கிரெடிட் சேல் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஒரிஜினல் என்ட்ரி என்ன வரும்னா மேகலா அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தானே வரணும். ஆனா கிருஷ்ணன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ கிருஷ்ணன்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ இதை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு கீழே இருக்கிற சேல்ஸ் அக்கௌண்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை பாத்தீங்களா. ஸோ மேல இருக்கிறத மட்டும் தான் நம்ம இப்ப சேஞ்ச் பண்ணணும். ஸோ மேகலா அக்கௌண்ட் ஒரிஜினல் என்ட்ரில டெபிட் சைட்ல இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து டெபிட் சைட்லயே எழுதிக்கலாம். மேகலா அக்கௌண்ட் டெப்டார் அப்படின்னு போட்டு கிருஷ்ணன் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல இருக்கு, இது ராங் என்ட்ரி அப்படின்றதுனால நம்ம இதை கிரெடிட் பண்ணிக்கலாம். டு கிருஷ்ணன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆன்சர்ல மேகலா அக்கௌண்ட் டெப்டார் டு கிருஷ்ணன் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. நரேஷன்ல பீயிங் ராங் டெபிட் ரெக்டிஃபைட் அப்படின்னு எழுதிக்கோங்க. அமௌண்ட்ல 700 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட் எழுதிக்கோங்க. ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.